ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவும் தாய்மரியும் யோசேப்பும் இன்றைய நாளில் எருசலேம் ஆலயத்தில் இருக்கிறார்கள். இணைச்சட்டம் 16:16 படி ஒவ்வொரு ஆண்மகனும் ஆண்டிற்கு 3 முறை ஆண்டவருடைய ஆலயத்திலே ஒன்று கூட வேண்டும். இயேசுவினுடைய காலத்திலே பெரும்பாலும் பாஸ்கா விழாவிற்கு எல்லா ஆண்மகனும் வருவது உண்டு. அந்த வரிசையில் தான் இன்றைய நாளில் யோசேப்பும் தாய்மரியும் இயேசுவும் ஆலயத்தில் இருக்கிறார்கள். இந்த இடத்திலே திருக்குடும்பமாய் தாயும் யோசேப்பும் இயேசுவும் எப்படி தங்கள் பணிகளை நிறைவாக செய்கிறார்கள் என்பதை கற்றுக்கொண்டு அவ்வண்ணமாய் வாழ்வதற்காய் நாம் அழைக்கப்படுகிறோம். முதலில் யோசேப்பை பாருங்கள். எதையுமே வெளியத்தில் தனக்கென பேசாத ஒரு மனிதன், ஆனால் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட பணிகளை மிகச் சிறப்பாக செய்தவர். இப்படியாக புரிந்து கொள்ளலாம். இறைவன் தனக்கு கொடுத்த அழைப்பை உணர்ந்த ஒரு பொறுப்புள்ள திருக்குடும்ப தலைவன், அசாதாரணமான சூழ்நிலைகளில் தன் மனைவியோடு உடன் பயணிக்கும் ஒரு நல்ல கணவன், ஒரு முன்மாதிரியான தந்தை. மகன் தொலைந்தான் என்று சொன்னப்ப ஏன் தொலைத்தான்னு சொல்லி கோபித்துக் கொள்ளவில்லை. தன் மகனை கண்டபொழுது எங்கே சென்றாயின்னு சொல்லி அங்கேயும் கோச்சிக்கல. மாறாக மகனும் தாயும் சந்தித்த நிகழ்வை தனக்குள் உள்வாங்கி அவர் கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்க வேண்டும். மறுபுறம் நாம் இயேசுவை பார்க்கிறோம். மிகச்சிறு வயதிலிருந்தே 12 வயதிலிருந்தே அவருக்கு தான் யார், தன் பணி என்பது என்ன, தான் எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார். அவர் ஆலயத்தில் இருக்கிறார். அக்காலத்தில் ஆலயம் என்பது வழிபாட்டுக்கு மட்டுமல்ல, இறைவன் குறித்த எல்லா காரியங்களுக்கும் ஆய்வுகளுக்கும் விவாதங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. அந்த சூழலில் மிகப்பெரிய சமய தலைவர்களுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஞானத்தை கேள்விகளாலும் பதிலாலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசு பேசுவதை கேட்ட எல்லோருமே வியப்புக்குள்ளாகிறார்கள். அதை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க சொல் எக்ஸ் இஸ் தை மீ, அதாவது பின்னாளில் இயேசு செய்த அற்புதங்களை கண்ட மக்கள் எப்படி மலைத்து போயினார்கள், அதுபோல சிறுவயதில் இயேசு பேசிய வார்த்தைகளை, ஞானத்தால் நிரப்பப்பட்ட அவர் பேசிய வார்த்தைகளை கேட்ட மிகப்பெரிய சமய தலைவர்கள் எல்லாம் மலைத்து போயிருக்கிறார்கள். இந்த இடத்தில் பார்க்கிறோம், இயேசு மீண்டுமாய் அன்னை மரியாள் காண்கிறார். இந்த இயேசு சிறு வயதிலிருந்தே தன் தந்தை யார் என்பது புரிஞ்சு வச்சிருக்கிறார். எங்கப்பா போனன்னு சொன்ன பொழுது அவர் சொன்ன பதில், நான் தொலைந்து போகவில்லை, என் தந்தையின் இல்லத்தில் அவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சிறு வயதிலேயே அவர் ஞானத்தை பெற்றவராக இருக்கிறார். சீராக் ஞானங்கள் வாசிக்கிற ஆண்டவரிடத்தில் கொள்ளுகிற அச்சம் ஞானத்தின் தொடக்கம்னு சொல்லி தொடர்ந்து வாசிப்போம். அது ஞானத்தின் நிறைவும் ஞானத்தின் மணிமுடியும் ஞானத்தின் ஆணிவேருமாய் இருக்கு. அப்படியாய் 12 வயசிலேயே ஞானத்தால் நிரப்ப பெற்றவர்களாய் தன் பணி, தன் தந்தை குறித்த மிக விசாலமான பார்வை இயேசு கிறிஸ்து கொண்டிருக்கிறார். இப்படி யோசேப்பும் இயேசுவும் இருக்க அன்னை மரியாளை பாருங்களேன். ஒரு மிக எளிய தாய்க்குரிய இயல்புகளை அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி ஒரு பிள்ளை தொலைஞ்சு போனால் தாய் தவிப்போடு இருப்பாளோ, அந்த தவிப்பு தான் இன்னைக்கு அன்னை மரியாளுக்கும் வருது. அந்த தவிப்பில் இன்னொரு காரணம் இருக்கு. தொலைந்து போன தன் மகனை மீட்க வேண்டும் என்கிற தவிப்பு மட்டும் கிடையாது, அவர் வழியாய் மீட்கப்பட இருக்கிற நம்முடைய அந்த காரியமும் இருக்கு என்பதுதான் அவருடைய தவிப்பினுடைய ஆழத்தை அதிகப்படுத்துகிறது. இந்த இயேசுவை காண்பதற்காய் அன்னை மரியாள் எருசலேமை நோக்கி போறாங்க. எருசலேமிலிருந்து வெளியே இயேசு சுமந்த சிலுவையின் பாரத்திற்கு இணையானது வெளியிலிருந்து எருசலேமை நோக்கி அன்னை மரியாள் தவிப்போடு தன் பிள்ளையை நாடி வந்தது. இது ஒரு வகையில் அன்னை மரியாள் மேற்கொண்ட சிலுவை பாதையாகும். தன் மகனை பார்த்தவுடனே அவர் உரிமையோடு குரல் எழுப்புகிறார், எங்கப்பா போனோன்னு சொல்லி. தன் கணவனினுடைய குரலையும் அங்கே பதிவு செய்கிறார், நானும் உன் தந்தையும் உன்னை தேடிக்கொண்டிருந்தோன்னு சொல்லி. இப்படி அவர் வெளிப்படுத்தின உடனே இயேசு ஒரு பதிலளிப்பு கொடுக்கிறார். அந்த பதில் அன்னை மரியாளுக்கு புரியவில்லை. இருந்தாலும் அவர் வெளிப்படுத்திய பாங்கு இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய நம்பிக்கையினுடைய ஆழத்தை காண்பிக்குது. இயேசு சொன்னதை அன்னை மரியாள் புரிந்து கொள்ளவில்லை என வாசிக்கிறோம். இருந்தாலும் அவர் அவநம்பிக்கை கொள்ளவில்லை. எனக்கு விலைக்கு சொல்லணும்னு சொல்லவே இல்லை. மாறாக எந்த வார்த்தையானவரை அவர் உள்வாங்கினாரோ அதே வார்த்தையானவருடைய வார்த்தைகளை அவர் மீண்டும் தன் உள்ளத்தில் நிறுத்தி அதை அசைப்படுகிறார். ஏனெனில் அன்னை மரியாவுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், ஆண்டவருடைய திருவுள்ளத்தை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிது அல்ல. இருந்தாலும் அசைப்படுவதில் அர்த்தம் பிறக்கிறது என்பதை அவர் உணர்ந்தவராய் அசைப்படுகிறார். இன்றைய நாளில் இந்த யோசேப்பும் தாய்மரியும் இயேசுவும் தான் நமக்கான பாடமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுக்கான பணிகளை மிகச்சிறப்பாக செய்தவர்கள். அந்த திருக்குடும்பத்தை போல இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களும் அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நமக்கான பணியை எப்படி செய்கிறோம்? மிக சிறப்பாக செய்தோன்னு சொன்னால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இல்லைன்னு சொன்னால் யோசேப்பை போல, தாய் மரியை போல, இயேசுவை போல அவர்களை நம் வாழ்வில் நகலெடுப்போம். ஆண்டவர் நம்மையும் திருக்குடும்பத்தை போல நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.